அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜனவரி 31, 2024 அன்று நடைபெற்ற முழு மாதிரி தேர்வுக்கான கீ ஆன்சராக தான் இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். குறிப்பாக பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா ஜிகே பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான கீ ஆன்சரை பார்க்கலாம். மாப்ளா கழகம் 101வது கேள்வி. மாப்ளா கழகம் 1920 நடைபெற்ற மலபார்னா எங்கே இருக்குன்னா கேரளாவில். 102வது கேள்வி பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது 1602. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600 நிறுவப்பட்டது. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664. போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு 1510. சரியான ஆப்ஷன் பாம்பே. 103வது கேள்வி. சுவாமி விவேகானந்தரின் உண்மையான பேர் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்துன்னு வரும், நரேந்திரர். 104வது கேள்வி. 104 மேத்ஸு, இதுக்கு கீ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 105 ஆப்ஷன் பாம்பே. 106 பிரம்மஞான சபையை ஏற்படுத்தியவர்கள் மேடம் பிளவாட்ஸ்கி அம்மையாரும் HS ஆல்காட்டும். 107வது கேள்வி. ஜெகதீஷ் பக்கன் ஏன் யுனெஸ்கோவிடமிருந்து மைக்கேல் பாட்டிஸ் விருதை பெற்றார்? ஜெகதீஷ் பக்கன் எதுக்காக வாங்கியிருப்பான்னா மைக்கேல் பாட்டிஸ் விருது மன்னர் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தில் சமூக தலைமையில் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ததற்காக. 108வது கேள்வி. இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த போராட்டங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருப்பாங்க. மாப்ளா கழகம் பார்த்தீங்கன்னா 1921. மாப்பிள்ளை கழகம் மாப்ளா கிளர்ச்சி 1921. தக்கான கழகம் 1875. அடுத்து பார்த்தீங்கன்னா வங்காள இண்டிகோ பயிரிடுவது பார்த்தீங்கன்னா 1859 to 60. சாந்தால் கழகம் 1855 to 56. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ 4321. எப்பொழுது பிரிட்டிஷ் சுயாட்சி சங்கம் தொடங்கப்பட்டது? எப்பொழுது பிரிட்டிஷ் சுயாட்சி சங்கம் தொடங்கப்பட்டது? 1905. 110வது கேள்வி. 1887 தேவ சமாஜத்தை தோற்றுவித்தவர். தேவ சமாஜத்தை தோற்றுவித்தது 1887 சிவ்நாராயண அக்னிஹோத்ரி. 111வது கேள்வி. தேசிய தொடக்க நிலை துளிர் விருதுகள் 2023 யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க? ஆக்சிஸ் ஏரோ பிரைவேட் லிமிடெட், அட்சயா டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், கிரீன் வீரோ குளோபல் பிரைவேட் லிமிடெட். அனைத்துமே சரி. 112வது கேள்வி. கீழ்கண்ட அனைத்து இணைகளும் மலைவாழ் மக்களின் கழகங்களை சார்ந்த இதில் எது தவறான இணை என்று குறிப்பிடுக. அகோம்கள் கழகம் 1828 சரி. காசி எழுச்சி 1833. இதில் சந்தால் எழுச்சி 1840 நடந்திருக்குமானா 1840 நடந்திருக்காது. சந்தால் கழகனாவே 1855 to 56 நடந்திருக்கும். அப்போ தவறாக பொருத்தப்பட்டது ஆப்ஷன் சி. கோல் கிளர்ச்சி 1831. அடுத்து 113வது கேள்வி. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? சர் சையது அகமது கான். 114 பொறுத்துக. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம், சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் 1875 தொடங்கியிருப்பாங்க. பிளவாட்ஸ்கி அம்மையார் பிரம்மஞான சபை 1875 தான். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி. 115வது கேள்வி. சரியான விடை டெல்லி மேத்ஸ் கொஸ்டின். 116வது கேள்வி. 2022ஆம் ஆண்டில் பசுமை சாம்பியன் விருதுகளை யார் வழங்கினார்? தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். 117வது கேள்வி. 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி நிலவரி. 118வது கேள்வி. இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி என்னும் அமைப்பை உருவாக்குவது சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. 119 ஏ. 120 டெல்லி. 121 சி. சரியான காலவரிசையை தருகன்னு கேட்டிருக்காங்க. பிட் இந்தியா சட்டம், மிண்டோ மார்லி சட்டம், மிண்டோனா 1909, ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1772 வரும் ரெகுலேட்டிங் ஆக்ட். மேண்டகு செம்ஸ்போர்ட் சட்டம் 1919. ஸோ இதெல்லாம் சரியான காலவரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் 3124. 3124. பிட் இந்திய சட்டம்னா 1784 வரும். ஒழுங்குமுறை சட்டம் 1772. ஸோ 3124. 122வது கேள்வி. கீழ் குறிப்பிட்டப்பட்டவைகளில் சரியானது எது? இந்திய சிப்பாய்களின் சந்தோஷமின்மை 1824ஆம் ஆண்டு பரக்பூரில் முதலில் உருவானதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. பரக்பூரின் 47வது பிரிவு இராணுவத்திற்கு பர்மாவிற்கு செல்ல உத்தரவிட்டது. இராணுவ பிரிவுக்குள்ளே சாதி பாகுபாடு மற்றும் தனிமைப்படுத்தல், பிராமணர்கள் தேர்வு செய்தல் ஊக்கமின்மை, என் பேர் துப்பாக்கி காவல்படுத்தல். அப்போ பரக்பூரில் முதல் உருவாவதற்கு காரணம் எதுனா 47. பரக்பூரின் 47வது பிரிவு இராணுவம் பர்மாவிற்கு செல்ல உத்தரவிட்டதா? கூற்று 1 மட்டும்தான் சரி. 123வது கேள்வி.
பொறுத்துக. சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்படுகிறார். சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் பர்க். ஜி சுப்பிரமணிய ஐயர் சென்னை மகாஜன சபையில் ஒருவராக இருப்பார், நிறுவியதில். தாதாபாய் நௌரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர். கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியின் அரசியல் குரு. சரியானது ஆப்ஷன் சி. 124வது கேள்வி. சரியானது ஆப்ஷன் சி. 125 இந்திய கல்விக்காக எந்த சட்டம் நிதியுதவி வழங்கியது? 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியது 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். 126வது கேள்வி. கருத்து காரணம். கருத்து மாப்ளாக் சமூகத்தினர் கொரில்லா போரை கையில் எடுத்து கொண்டனர். ஆட்சியாளர்களுக்கும் அருகாமையிலிருந்த இந்துக்களுக்கும் தாங்கொனா வகையில் கொடூரமாக கொடுமை செய்தனர். காரணம் சுத்தி இயக்கம் சத்ராந்தா தலைமையில் இந்துக்களால் ஆரம்பிக்கப்பட்டது. கூற்று கருத்தும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கருத்தை விளக்கவில்லை. சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. 127வது கேள்வி. பின்வரும் ஐரோப்பியர்களில் முதலாவதாக இந்தியாவிற்கு வந்தவர்களும் கடைசியாக இந்தியா விட்டு சென்றவர்கள் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். இதை ஆல்ரெடி கேட்டே இருக்காங்க. 1893ஆம் ஆண்டு உலக மதங்களின் மாநாடு எங்கு நடைபெற்று? சிக்காகோவில் நடந்திருக்கும். குமார் என்பவர் சரி. மேத்ஸ் கொஸ்டின் 129க்கு சரியானுடைய ஆப்ஷன் சி. 130க்கு ஆப்ஷன் சி. 131 கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் மட்டும்தான் சரியாக பொருத்தியிருக்காங்க. மற்றது எல்லாமே தவறாக இருக்குது. 132 உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது. 133 தவறான கூற்றை சுட்டி காட்டும்னு சொல்லியிருக்காங்க. 1819 கோபால் ரோஸ் ஜமீன்தார் வீரப்பா என்பவர் ஹைதராபாத் நிசாமுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். சரி. காட்காரிகள் மராத்திய கோட்டை காவலர்கள் ஆவார்கள். சரி. சக்கர பிசோ என்பவர்கள் கோண்டுகளின் தலைவர் ஆவார். சரி. சிந்து மற்றும் கண்ணு என்பவர்கள் கோள்களின் தலைவர் கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா சந்தால் கிளர்ச்சிக்கு தலைவராக இருந்திருப்பாங்க. கோள்கள் தலைவர் கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. 134வது கேள்வி. எப்பொழுது முஸ்லீம் லீக் சுயாட்சியை ஒரு இலக்காக ஏற்றுக்கொண்டது? எப்பொழுது முஸ்லீம் லீக் சுயாட்சியை ஒரு இலக்காக ஏற்றுக்கொண்டது? 1912. பண்டித் ஈஸ்வர சந்திரக்கு வித்யாசாகர் என்ற பட்டம் எந்த பணிக்காக அவருக்கு வழங்கப்பட்டது? கல்வியை பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிக்காக. 136வது கேள்வி. நாசிக் தேசிய திருவிழாவில் ஜனவரி 15, 2024 அன்று வழங்கப்பட்ட 27வது தேசிய இளைஞர் விருதை பெற்றது திருமதி வினிஷா உமாசங்கர். 137வது கேள்வி. இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி சன்னியாசி ஆந்தோலன். கேள்வி 138 இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர் ஹென்றி விவியன் டிரோசியா. கேள்வி 139 இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ராஜாராம் மோகன் ராய். கேள்வி 140 சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 141 2022ஆம் ஆண்டின் தேசிய நீர் விருதுகளில் சிறந்த தொழில் வகையின் 3ஆம் பரிசை எந்த நிறுவனம் பகிர்ந்து கொண்டது? காஞ்சிபுரம் தமிழ்நாடு அப்போலோ டயர்ஸ் லிமிடெட் நிறுவனம். 142வது கேள்வி. 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சி வெளிப்படையாக முதலில் தொடங்கியது. பெரும்புரட்சி வெளிப்படையாக எங்கே தொடங்கியிருக்குன்னா மீரட்டில் தொடங்கியிருக்கும். மே 10 1857 முதல்ல பார்த்தீங்கன்னா புரட்சி எங்கே வெடிச்சுன்னா பாரக்பூரில் வெடிச்சிருக்கும். வெளிப்படையான புரட்சினா மீரட்டில் வெடிச்சிருக்கும். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எப்பொழுது மெட்ராஸ் இந்து சமுதாய சீர்திருத்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது? 1892. மெட்ராஸ் இந்து சமுதாய சீர்திருத்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1892. 144வது கேள்வி. மேத்ஸ் கொஸ்டின். சரியான ஆப்ஷன் டெல்லி. 145 ஆப்ஷன் ஏ. 146 எந்த சட்டம் இந்தியர்களுக்கு முதலில் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் அளித்தது? சரியான ஆப்ஷன் சி. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம். 147வது கேள்வி. சரியான காலவரிசையை தருகன்னு கேட்டிருக்காங்க. மங்கள் பாண்டியன் கழகம், வேலூர் கழகம், ஜான்சி ராணியின் தோல்வி, மீரட்டில் கழகம். இதில் சரியானது வேலூர் கழகம் 1806 நடந்திருக்கும். ஸோ சரியான காலவரிசையில் மங்கள் பாண்டே கழகம் எப்போ ஈடுபட்டு இருப்பார்னா 1857 மார்ச் 29ஆம் தேதி கழகத்தில் ஈடுபட்டிருப்பார். யார்? மங்கள் பாண்டே. வேலூர் புரட்சி 1806 நடந்திருக்கும். ஜான்சி ராணியின் தோல்வி 1858 நடந்திருக்கும். அடுத்து மீரட்டில் கழகம் 1857 நடந்திருக்கும். அப்போது சரியானது 2, 1, 4, 3. சரியான ஆப்ஷன் டெல்லி. 148வது கேள்வி. கீழ்காண்பவைகளில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? 148
8 கீழ்காண்பவர்கள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி வில்லியம் ஆத்தம், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் தாதாபாய் நௌரோஜி, நேஷனல் இந்தியா அசோசியேஷன் ஆனந்த் மோகன் போஸ், இந்தியன் அசோசியேஷன் கோபாலகிருஷ்ண கோகலேவா? இந்தியன் அசோசியேஷன் கோபாலகிருஷ்ண கோகலே கிடையாது, சுரேந்திரநாத் பானர்ஜி தொடங்கியிருப்பார். சரி, இந்திய அசோசியேஷன் வந்து இங்கே யார் தொடங்கி? கோபாலகிருஷ்ண கோகலே தொடங்கி இருக்க மாட்டார். ஸோ தவறானது ஆப்ஷன் டெல்லி. 149வது கேள்வி மேத்ஸ் கொஸ்டின். அது மேத்ஸ் கொஸ்டின் படிச்சிருந்தா லேட்டாக டைம் ஆகும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 150 பின்வருவனற்றுள் காலவரிசைப்படி சமீபத்திய புரட்சி. காலவரிசைனா சமீபத்திய புரட்சினா பர்தோலி சத்தியாகிரகம், சம்பரான் சத்தியாகிரகம், அகமதாபாத் ஆலை தொழிலாளர் சங்கம், கேதா சத்தியாகிரகம். பர்தோலி சத்தியாகிரகனாவே 1929-30, சம்பரான் வந்து 1917 நடந்திருக்கும், அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் 1918, கேதா சத்தியாகிரகம் 1918. அப்போ இதில் ரீசெண்டாக எதுனா பர்தோலி சத்தியாகிரகம், அதாவது ஆண்டுகளில் பின்னாடி நடந்திருக்குது எதுனா 1929. காலவரிசைப்படி சமீபத்திய புரட்சின்னு கேட்டிருக்காங்க, பர்தோலி சத்தியாகிரகம். 151வது கேள்வி பொறுத்துக. பாப்னா இயக்கம் கிழக்கு வங்காளத்தில் தொடங்கியிருப்பாங்க நடந்திருக்கும். மாப்ளா கழகம் மலபார், தக்கான கழகம் மகாராஷ்டிரா, பர்தோலி இயக்கம் குஜராத். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 152வது கேள்வி போர்ச்சுகீஸ் ஆட்சியில் முதல் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர். போர்ச்சுகீசியர் ஆட்சியில் முதல் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் வந்து டி அல்மெய்டா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. நீலநீர் கொள்கை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 153வது கேள்வி பொறுத்துக. சத்திய ஞான சபை ராமலிங்க அடிகள், ஐயாவளி வைகுந்த சாமிகள், சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, பார்சி சமய சீர்திருத்த சங்கம் பர்தூன்ஜி நௌரோஜி. சரியான விடை ஆப்ஷன் சி. 154வது கேள்வி மேத்ஸ் கொஸ்டின். சரியான விடை 154க்கு டெல்லி. 155 டெல்லி. 156 பொறுத்துக. நாராயணகுரு வந்து எங்கே பிறந்திருப்பார்னா அருவிபுரம் ஃப்ரம் கேரளா. வைகுந்தசாமி கன்னியாகுமரி. சுவாமி தயானந்தா ஜன்கரா. ஜோதிபா பூலே பூனே. சுவாமி தயானந்தா ஜன்கரா எங்கன்னா பஞ்சாப்ல இருப்பார். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 157வது கேள்வி தமிழ்ச்செம்மல் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது? 2015 முதல். 158வது கேள்வி பொறுத்துக. போர்ச்சுகீசிய வாணிபத்தலம் கோவா, டச்சு வாணிபத்தலம் பழவேற்காடு, டேனியர்கள் வாணிபத்தலம் தரங்கம்பாடி, பிரெஞ்சு வாணிபத்தலம் மசூலிப்பட்டினம். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 159வது கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பூமிதான இயக்கத்தை தொடங்குவது ஆச்சாரிய வினோபாவே 1940. ஏழைகளுக்கு தொண்டு செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமம் என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். 161வது கேள்வி ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் எழுந்த சன்னியாசி அந்தோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம் வங்காளம். இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 162வது கேள்வி அகாலி இயக்கம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 1920. 163வது கேள்வி பொறுத்துக. பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங், ஆத்மார்த்தமா பிரார்த்தியிருப்பார். ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. தர்ம பரிபாலன யோகம் ஸ்ரீ நாராயண குரு. சத்திய சோதக் சமாஜம் ஜோதிபா பூலே. சரியான விடை ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. 164வது கேள்வி மேத்ஸ் கொஸ்டின். 164க்கு டெல்லி ஆன்சர். 165 பொறுத்துக. டெல்லிக்கு புரட்சிக்கு தலைமை தாங்கந்தியானா 2ஆம் பகதூர் ஷா, மத்திய இந்தியாவுக்கு ராணி லட்சுமி பாய், லக்னோவுக்கு பேகம் அஸ்ரத் மகால், கான்பூருக்கு தாந்தியா தோப் புரட்சிக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. 166வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? திராவிட மகாஜன சங்கம் 1890 கிடையாது. திராவிட மகாஜன சங்கம் 1891 யார் தொடங்கியிருப்பார்னா அயோத்திதாச பண்டிதர் தொடங்கியிருப்பாங்க. இங்கே சரியாக பொருந்தியுள்ளது சென்னை மகாஜன சங்கம் 1884 மே 16 தொடங்கப்பட்டது. அப்போ சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. 167 மேத்ஸ் கொஸ்டின். 167க்கு சரியானுடைய ஆப்ஷன் ஏ. 168 ஏ. 169 1853ஆம் ஆண்டு சட்டம். 1853ஆம் ஆண்டு சட்டம் இயக்குநர்களின் எண்ணிக்கையினை 24 எத்தனை பேராக குறைத்தது? 24 18 பேராக குறைத்தது. 170வது கேள்வி எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிப தலங்களை நிறுவினர்? டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் வாணிப தலத்தை நிறுவிய ஆண்டு 1610. 171 ஆசிய சங்கத்தை வில்லியம் ஜோன்ஸ் நிறுவிய நாள். ஆசிய சங்கத்தை நிறுவியவர் வில்லியம் ஜோன்ஸ். எப்போ நிறுவினார்னா ஜனவரி 15, 1784.
172வது கேள்வி மேத்ஸ் கொஸ்டின். 172க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 173 தீனபந்து மித்ரா எழுதிய நீல்தர்பன் என்ற நாடகம் பின்வரும் எந்த இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது? தீனபந்து மித்ரா எழுதிய நீல்தர்பன் நாடகம் இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இண்டிகோ கிளர்ச்சியின் விளைவாக எழுதப்பட்டது தான். 174 நீலக்கழகம் என அழைக்கப்படும் கழகம் இண்டிகோ கழகம். 175 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? வங்காள ஆசிய சங்கத்தை என்று விஎம் தெரோசியா தொடங்கினாரா? வங்காள இளம் சங்கம் தான் வரும், வங்காள ஆசிய சங்கம் கிடையாது. அப்போது ஒன்று தப்பு. சுத்தி இயக்கத்தை சுவாமி தயானந்த சரஸ்வதி தொடங்கினார், சரி. சுயமரியாதை இயக்கத்தை ஈவே ராமசாமி தொடங்கினார். அலிகார் இயக்கத்தை மிர்குலாம் அலிகார் இயக்கத்தை தொடங்கியதான சையத் அகமது கான் தொடங்கியிருப்பார். இங்கே மிர்சா குலாம் அகமதுனுக்கு இது அப்போ தவறு. அப்போ தவறானது 1-4 தவறு. 176வது கேள்வி தத்துவ போதினி சபையை நிறுவி தனது தத்துவ போதினி பத்திரிகா மூலம் பிரம்மசயத்தின் சமய மற்றும் தத்துவார்த்த நிலைகளை பரப்பியவர் தேவேந்திரநாத் தாகூர். 177 மேத்ஸ் கொஸ்டின். சரியான 177க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 178க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 179 ஆக்ராவில் உள்ள தயால்பாக்கை தலைமையிடமாக கொண்டு 1851 ராதாசாமி சத் சங்கத்தை தொடங்கியவர் சிவதயாள் கத்ரி. 180வது கேள்வி வாணி ஜெய்ராம் எதோடு தொடர்புடையவங்க? கலை. 181 சித்து மற்றும் கனு ஆகியோர் எதோடு தொடர்புடையவர்? சாந்தாளர் கழகத்தோடு தொடர்புடையவர்கள். 182வது கேள்வி கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் கால வரிசைப்படுத்தல சரியானது கிளாபத் இயக்கம் 1918, ஒத்துழையாமை இயக்கம் 1920, சட்டமறுப்பு இயக்கம் 1930, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. அப்போ சரியானது ஆப்ஷன் சி. கிளாபத் இயக்கம் 1918, ஒத்துழையாமை இயக்கம் 1920, சட்டமறுப்பு இயக்கம் 1930, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. ஆனால் கிளாபத் இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. அது எப்போ அதனுடைய புரட்சியை சொல்லியிருப்பாங்கன்னா 1920 சொல்லியிருப்பாங்க. ஸோ சரியானது ஆப்ஷன் சி. 183வது கேள்வி பொறுத்துக. சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சொல்லியிருப்பார்னா கோ பேக் டு வேதாஸ், வேதங்களுக்கு திரும்புக. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி பாம்பே அசோசியேஷனை தொடங்கியிருப்பார். எஸ்என் பானர்ஜி இந்தியன் அசோசியேஷன். பாலகங்காதர் திலகர் யாசகம் அல்ல போராட்டம்னு சொல்லியிருப்பார். சரியான ஆப்ஷன் ஏ. 184வது கேள்வி 2023ஆம் ஆண்டில் பெருமாள் முருகன் எந்த இலக்கிய சாதனையை படைத்தார்? பெருமாள் முருகன் ஜேசிபி இலக்கிய விருது பெற்றிருப்பார். பெருமாள் முருகனுக்கு கிடைச்சிருக்கும். 185வது கேள்வி 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகம் தோல்வியுற்றது, ஏனெனில் இந்திய சுதேச அரசர்கள் அதற்கு உதவவில்லை. 186வது கேள்வி மேத்ஸ். 186க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 187க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 188 மங்கள் பாண்டே கொழுப்பு தடவிய தோட்டாவை உபயோகிக்க மறுத்து தன் மேல் அதிகாரியை சுட்டு கொன்றது எங்கு? பாரக்பூரில் தான். 189வது கேள்வி எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884. 190வது கேள்வி மேத்ஸ் கொஸ்டின். 190க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 191 2023ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருதை பெற்றவர் யார்? 2023க்கான திருவள்ளுவர் விருதை பெற்றது பாலமுருகன் அடிமை சுவாமிகள். 192வது கேள்வி கீழ்கண்டவைகளில் எவை சரியாக பொருந்தியுள்ளது? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1664. சரி. மசூலிப்பட்டினத்தில் ஆங்கிலேய பண்டகசாலை 1611 உருவாக்கப்பட்டது. சரி. கல்கத்தா நகரம் உருவாக்கப்படுதல் 1690. சரி. முதல் கர்நாடக போர் முடிவு 1748. சரி. சரியான விடை 1, 2, 3, 4 சரி. 193வது கேள்வி சமுதாய சீர்திருத்தவாதிகள் 18ஆம் நூற்றாண்டின் முதல் அரை நூற்றாண்டு காலத்தில் ஏன் அதை ஒரு இயக்கமாக உருவாக்க தவறிவிட்டனர்? சமுதாய நிலை தகுந்தாற்போல் இல்லை, அவர்களுக்கு வேறு எந்த பிரிவினரும் ஆதரவு அளிக்கவில்லை, அவர்கள் சிலை வழிபாட்டின் எதிர்த்தனர் கிடையாது. அப்போ சரியானது 1, 2 மட்டும் சரி. 194வது கேள்வி மேத்ஸ் கொஸ்டின். 194க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 195 1920-21 மாப்ளா கழகம் நடைபெற்ற இடம் கேரளா. 196வது கேள்வி பொருந்தாதது எது?
2023க்கான தகைசால் தமிழ் விருதை பெற்றது கி வீரமணி, சரி. 2023க்கான அப்துல் கலாம் விருதை பெற்றது வசந்தா கந்தசாமி, சரி. 2023க்கான கல்பனா சாவ்லா விருதை பெற்றது நா. முத்தமிழ் செல்வி, சரி. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டி. முதலில் நல்ல ஆளுமை விருது ஜெயக்குமார் கிடைச்சிருக்குமானா கிடையாது. 197வது கேள்வி, மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் அண்ணாதுரை, அண்ணா. 198வது கேள்வி, பொறுத்துக. வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு, ருக்மணி லட்சுமிபதி துணை சபாநாயகர், பிரகாசம் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுகிறார். வரதராஜுலு நாயுடு மதுரை ஆர்வி தொழிற்சங்கம் வேலை நிறுத்தம். சரியான விடை ஆப்ஷன் சி. 199வது கேள்வி, பெத்தூன் பள்ளி பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகரால் டேஸ் ஆண்டு கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. பெத்தூன் பள்ளினாவே 1849 நிறுவப்பட்டது. 200வது கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை டிவைடட் எரா, அதாவது பிரித்தாளும் கொள்கை. ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே பகுதியில் இருக்கக்கூடிய 100 கேள்விகளுக்கான கீ ஆன்சர் பார்த்துருக்குறேங்க. ஏற்கனவே நாம் பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பகுதிக்கான கீ ஆன்சர் பார்த்துருக்குங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டது, தேவையான பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.